ஹே பீப்புள், நான் உங்கள் சஞ்சய் சந்திரோ நம்ம ப்ரீஸ் எலிமினேட் பேஜுக்காக. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குக்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல. ஸோ அவங்க யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து புதுசாக சாம்பார் பொடி லான்ச் பண்ணுறாங்கன்றதுக்காக ஸோ அதோட ப்ரொமோஷனுக்கு நமக்கு ஒரு பாக்ஸ் சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோரே நமக்கு வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்னு பார்க்கலான்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா பெரிய டப்பாவாக வந்துருந்தது. ஸோ அதில் பார்த்தா 2 சாம்பார் பொடி பேக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இருக்கும் ப்ரொமோஷனுக்குன்னு பார்த்தா அதை விட நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஸோ வாங்க பழகலான்னு போட்டு ஒரு டப்பா கொடுத்துருந்தாங்க. ஸோ மீதி இருக்கிற சாம்பாரை வச்சு நீங்கள் வேறு யாருக்காவது கொடுக்கறதுக்கு அண்ட் பார்த்தா மெட்ராஸ் 65 பவுடர், அதுக்கப்புறம் திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ யூஸ்வலாகவே எனக்கு வந்து ரொம்ப ஆசையாகவே இருந்தது இவங்களோட இந்த பிரியாணி பேக்கெலாம் வாங்கி ட்ரை பண்ணணும்னு சொல்லி. ஸோ கரெக்டான ஒரு டைமில் அவங்களே ப்ரொமோஷனுக்கு கொடுத்ததுனால எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நானும் செஃப் தான் போட்டு ஒரு மெடலும் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ லெட்டர் மேலே என்ன எழுதிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, படித்தவுடன் கிழித்திடணும்னு எப்பயும் எழுதியிருக்கோம். அது பதிலாக கிழித்திடம் அடிச்சுட்டு சாம்பார் செய்வோம்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டரில் எல்லாமே போட்டிருந்தாங்க. நான் சரி ஓப்பன் பண்ணி பார்த்து படித்து முடிச்சுட்டு ஸோ அவங்க கொடுத்துருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உப்போ புளி இது எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி செய்கிற ஒரு சாம்பார் பொடி பேக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ போத் 2 டிஃபன் சாம்பாரும் அதுக்கப்புறமா லஞ்ச் சாம்பாருமே 2 பேக்கெட் இருந்துச்சு. ஸோ இதை தான் இந்த செஞ்சு நம்ம வந்து ரீல் போட வேண்டிய ஒரு ஒர்க் இருந்ததுனால ஸோ 2த்துக்குமே அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனித்தனியாக பருப்பெல்லாம் ஊற வச்சு சாம்பார் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ வீடியோ எடுத்துட்டதுக்கு அப்புறம் எங்கே போயின்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஜஸ்ட் வந்து இது வந்து பாட்டியை வச்சே வீடியோ போடலாம். ஏன்னா அவங்க சாம்பார் பொடியை தான் நல்லா ஃபேமஸ் ஆச்சு, அவ்வளோ மில்லியன் வியூஸ் போச்சு. ஸோ அதனால் நாங்கள் சாம்பார்லாம் செஞ்சு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே போய் அவங்கள வச்சு பேசி வீடியோ எடுத்து மொத்தமாக போட்டோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா இப்போ பாருங்கள். நமக்கே ஒருத்தர் சாம்பார் பொடி கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு குக்கிலேருந்து டிஃபன் சாம்பாரும் சாப்பாடு சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. வாங்க செய்து பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்குற பொடியை பார்த்தா புளியே இல்லாத சாம்பார் வைக்கலாம் போல். 1/2 கப்பு துவரம்பருப்பை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இந்த சாம்பாருக்கு முருங்காயும் கத்திரிக்காயும் கொஞ்சமாக எடுத்து அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். காய் வேகிறதுக்கு 1/2 கப்பு அளவு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய் வெந்த உடனே இவங்க கொடுத்துருக்குற சாம்பார் பொடியை ஒரு பாக்கெட் அப்படியே போட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் மசிச்சு இப்போ கூட 1/2 கப்பு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக எண்ணெயில் தாளித்து கொட்டி கொத்தமல்லி தூவினா சாம்பார் ரெடி. இப்போ டிஃபன் சாம்பாருக்கு இதே ப்ரொசீஜர் தான். காய் எதுவும் போடாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டுக்குங்க. இதுக்கு அவங்க கொடுத்த டிஃபன் சாம்பார் பொடியை ஒரு பாக்கெட் கொட்டி அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் டிஃபன் சாம்பாரும் ரெடி. சுட சுட சாதத்தில் சாம்பாரை ஊற்றி வத்தல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. இந்த பாருங்கள், இட்லி போச்சு, சாம்பார் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். சாம்பார் எக்ஸ்பர்ட் நான் சொல்கிறேன், 2 சாம்பாருமே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். பாய். நிஜமாகவே சொல்கிறாங்க, ஒரு கேம் சேஞ்சிங் டேஸ்ட்டில் இருந்தது அவங்களோட. அதுவும் டிஃபன் சாம்பார் தான் சொல்லி ஆகணும். அண்ட் லஞ்ச் சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் வைக்கிற சாம்பார் மாதிரி இருந்தது. டிஃபன் சாம்பார் அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 minutes தான் ஆச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கே. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சுங்க. ஸோ யூஸ்வலாகவே அரைப்போம். ஸோ வீடியோஸ்லலாம் ஷார்ட்ஸ்லலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 2த்துக்குமே சேர்த்து நல்லா வெயில் காய வச்சிடணும். ஸோ அதுக்கு அடிக்கிற வெயிலில் அந்த தட்டை எடுத்துன்னு வரும்போது அப்படியே கொதிக்கும். நீங்கள் கடையில் வறுத்தா கூட இவ்வளோ சூடாகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கொதிக்க வந்துடும். ஸோ இதை அப்படியே கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப நல்லா வரும் கிறிஸ்பியாக. ஸோ எங்கள் வீட்டோட மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட ப்ராசஸையும் சேர்த்து இதிலேயே காமிச்சிடலாம்னு சொல்லி, ஏன்னா கரெக்டாக இப்போ தான் அரைச்சாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அவங்க பிரியாணியை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து குக்டோட திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்டை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய ஃப்ளேவரில் பிரியாணி வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இதோட பெரிய பேக்கில் பார்த்தீங்கன்னா ரைஸும் சேர்ந்து இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இவங்க வந்து கிரேவி பேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 இன்க்ரீடியன்ஸ் தான்
ரொம்ப சீக்கிரமாக எல்லாமே செஞ்சு முடிச்சிடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுலேயே தான் இருக்குது, வேறு எதுலேயுமே நான் ரெஃபரன்ஸ் கூட பார்க்கல. இந்த குக்கிங் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக வரும்னாங்க. ஏன்னா சாம்பார் பொடி ட்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பேஸ்ட்டும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிரியாணி இன்றைக்கி செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஊற வச்சிடணும் ஒரு 1/2 hour பிஃபோர். ஸோ நம்ம எடுத்திருக்க அரிசி குவான்டிட்டியை நல்லா தண்ணி ஊற்றி 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு ஊற வச்சுருங்க 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு 1 kg வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து பாதி 500 கிராம் வந்து இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுறதுக்கு போனோட பீசஸ் ஆகும் எடுத்துக்கினேன், ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ இந்த போன்லெஸ் பீசஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க மெட்ராஸ் 65 பவுடரை போட்டேன். ஸோ குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்னு பார்த்தேன், இல்லை நிறையவே பவுடர் இருந்துச்சு. ஸோ 1/2 kgக்கு கரெக்டாக இருந்ததுங்க. உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி கலக்கி நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் தண்ணி கூட எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா சிக்கன் இதுலேயே நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ட்ரையாகவே. ஸோ அது ரெஸ்ட் ஆகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்க்ரீடியன்ஸ் தான் மொத்தமாகவே இதுக்கு தேவை. அவங்க கொடுத்துருக்க பேஸ்ட்டு, சிக்கனு, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் அரிசி. ஸோ இதே உங்கள் பிரியாணிலே பெரிய பேக்கெட் வாங்கினீங்கன்னா அரிசியுமே சேர்ந்து இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் தனியாகவே அரிசி வாங்கி செஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு பேஸ்ட்டும் ஒரு ஆயில் பேக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க. செய்கிற ப்ரொசீஜர் ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. ஸோ அந்த பாக்ஸஸ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குக்கர் தான் எடுத்து செய்ய போகிறோம். ஸோ சாதா பாத்திரம் இல்லை, குக்கரில் அவங்க கொடுத்துருக்க பேஸ்ட்டு. நீங்கள் எண்ணெய் கூட எதுவுமே ஊற்ற வேணாம். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எதையுமே ஊற்றாமல் அவங்க கொடுத்துருக்க பேஸ்ட்டை போட்டு சும்மா வதக்குனீங்கன்னா அது உடனேவே சூடாயிடும். ஸோ சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 500 கிராம் அளவுக்கு இருக்கிற சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். ஸோ சிக்கனை நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் 1/4 கிலோவும் போட்டுக்கலாம் அந்த சாதத்துக்கு, இல்லை 1/2 கிலோ போட்டு நல்லா ஃப்ளேவர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனையும் ஆட் பண்ணி அது வேகணும்லாம் அவ்வளோ அவசியம் இல்லை. ஸோ 1 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கினா போதும். ஸோ சும்மா வதக்கி முடித்து அது கோட் ஆகிடணும் அந்த கிரேவி. இந்த டைமே பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசி, அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சீரக சம்பா அரிசி நல்ல வாசனையாக இருந்தது. ஸோ அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஏன் இதில் உப்பெல்லாம் போட தேவையில்லை, நான் ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 250 கிராம்ஸ் போட சொன்னாங்க, நான் 500 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணேன். ஆனாலும் நான் வேறு எந்த அளவுமே சேஞ்ச் பண்ணலைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ அது குக்கரில் விசில் போட்டு ஒரு ஓரமாக அது வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க சொல்லியிருக்கிற டைமுக்கு நம்ம வச்சு எடுத்துகிட்டு, ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட் பண்ணி வச்சுருக்கிற 65 எடுத்து பொரிச்சிக்கலாம்னு சொல்லி கோட் பண்ணேன். நல்லா ஈவனாக கோட்டாக இருந்தது, கீழே எதுவுமே விழலை. அண்ட் டேஸ்ட்டு சொல்ல போனால் ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு. ஸோ ஒரு நல்ல யூஸ்வலாக நாங்கள் செய்கிற மாதிரி இல்லாமல் 65 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கூட லெமன்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே ஸ்டீம் எல்லாமும் நல்லா போயிடுச்சு சிக்கனை பொரிச்சு முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து ரைஸ் நிறைய போட்டிருந்தேன். நீங்கள் கரெக்டான குவான்டிட்டி போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ஃப்ளேவர் ஆயிலை மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு வாட்டி பிரியாணி ஓப்பன் பண்ணது அப்புறமா நல்லா உதிரியான ரைஸும் அந்த திண்டுக்கல் அந்த பிரியாணி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கம்மி ரைஸ் போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் போல். பட் எனக்கு வந்து இது வந்து இந்த கேரளா பிரியாணி டைப்பில் ரொம்பவே நல்லா இருந்தது. கூட 65 பச்சடி இதெல்லாமே வச்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி ஒரு ஜென்யூனான ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்களும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரேசி லெமனேட் பேஜில். ஸோ இதோட ஃபைனல் ரிவ்யூ சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. நான் ஃபைனலி வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிளண்டர் மிஸ்டேக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் வந்து சீரக சம்பா போட சொன்னாங்க. நான் வந்து 500 கிராம்ஸ் ஆட் பண்ணிட்டேன். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கரெக்டான குவான்டிட்டி போட்டிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேரளாவில் ரைஸ் இருக்கும்ல, லைட்டாக அந்த ஃப்ளேவர் பட்டு அந்த மாதிரி இருக்கு. பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. இதுக்கே டேஸ்ட் நல்லா இருக்குன்னா அதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் இவங்களோட 65 கலரே சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நாங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற 65 பவுடரோடவே இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அந்த சிக்கனும் சாஃப்டாக அது மெயின்டைன் பண்ணது எப்படின்னே தெரில. வெறும் தண்ணி அந்த பவுடர் போட்டாலே போதும், மோர் தேன் எனஃப். ரொம்பவே நல்லா இருக்கு.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் குக்டு இது. ஸோ இன்னொரு வாட்டி வாங்கி நான் கரெக்டாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு பிரியாணி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குக்டோட ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய் பாய். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.